யார் இந்த கல் இங்க வச்சிரு நான்சென்ஸ். யோ போ சொல்றா அவரு. டயலாக் பெரிய டயலாக். நான் என்ன பண்ணிட்டேன், அப்போல்லாம் 2 கேமராலாம் பண்ண முடியாது. அங்கே ட்ராலி போட்டு அங்கே வந்து நல்ல டிஸ்டன்ஸில் ஹோல் வீடு தெரியணும். அங்கேருந்து இவர் கிட்ட வர 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 இவர் நல்லா போல்டாக தெரியணும். வர வர ட்விட்டர் பண்ணிக்கணும். அங்கே சொல்லியாச்சு லெங்தி ஷாட். இந்த பக்கம் குஷ்பு, மீனா, அந்த பாண்டு குண்டுலாம் இருக்காங்க. இங்கேருந்து நேராக கேமரா கிட்ட வந்து பேச டயலாக். ஏய் பொண்டாட்டின்றவ வெறும் தலகாணி உர போட்டு பெட்டு தட்டி நம்மளை படுக்க வைக்கிற மட்டும் இல்லைடா. பொண்டாட்டின்றவா காலையில் நமக்கு பெட் காஃபி கொடுத்துட்டு நமக்கு பலகாரம் கொடுத்து அனுப்புறவங்க மட்டும் இல்லைடா. அப்படியே துண்டை போட்டு தோளில் நிறுத்து பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த டயலாக். பொண்டாட்டின்றவா நம்மளை யார் இந்த கல் இங்கே வச்சிரு நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சரி நான் ஒன்று என்ன பண்ணேன், என்னடா இவ்வளோ லென்த்து டயலாக், முக்கால்வாசி டயலாக் முடிஞ்சிச்சு, இப்போ போய் புளிமை என்ன பண்ணுறது, போய் அந்த கல்லை தேடுங்கிறான்றேன். அசிஸ்டன்ஸு தேடுறானுங்க கல்லே காணோம். நான் போய் பார்த்தேன். சரஜி இந்த கல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு, இந்த கல்லை உங்களை டிஸ்டர்ப் நிறுத்திருக்கலாங்க. டேய் பெருக்குங்களா ஒரு கல் இருக்கக்கூடாதுடா இந்த மாதிரி. அப்புறம் அதாவது டயலாக் மறந்துட்டுன்னு சொன்னா திட்ட போறாங்க எல்லாரும். அசிங்கமாக நினச்சி யாராங்க கல்லை போட்டது செம்ம. அதுக்கப்புறம் தான் சிரிச்சாங்க எல்லாரும். நான் கல்லை எடுத்துட்டு நான் வந்தேன். கல் தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா இந்த கல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சு? டயலாக் மறந்துட்டேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு அடி பாரு. இல்லை அவன் வேற படுத்துறாங்க. அந்த ஈரோடு வந்துட்டாங்க நேரம் உங்களை வாழ்த்திட்டு இருக்கான். ஈரோட படுத்துவாங்க அவன். நான் சொன்னேன் டப்பிங்கில் பார்த்துக்கலான்னா இவர் சொல்லுவா டப்பிங்கில் பார்த்துக்கிறா, ஆக்சென்ட்டோட பேசுகிறான். அதில் மாட்டதான் அது. அவன் கட்டு சொல்லுவான், டைரக்டர் சொல்கிறது அவன் சொல்லிடுவான் கட்டு. இவர் நல்லாதே சொல்லிட்டு சுமாரி ஆடி கேட்க மாட்டான் அவன். வேறு நாட்டாமல் பாதம் பட்டால் வெள்ளாமல் விளையும்படி, நாட்டாமல் கையை செஞ்சால் மாதம் 4 மழை பொழியும்படின்னு இருக்கும். அந்த பாட்டை ப்ளே பண்ணோன்னு மழை கொட்டும். நம்புவீங்களா? It happened. That's the sentiment of this film. That rugged dude in every இது எதுக்காகனா சார் நாங்கள் என்ன கேள்விப்பட்டோன்னா இப்போ ஜாலியாக இருக்கீங்களே, ஆனால் ஸ்ட்ரிக்டாக செட்டில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக எல்லாரையும் திட்டுவார், கெட்ட வார்த்தைலாம் பேசுவார் அப்படி சொல்கிறாங்க சார். கெட்ட வார்த்தை நீங்கள் யாரும் பேசலை. இது வெளியே போனவொடனே பேசுவாங்க. நான் பேசுகிற கெட்ட வார்த்தைலாம் இது வந்து எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி தெரியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் சொல்ல ஸ்டைலாக இருக்குது சார் அது. அப்படியா? நான் அந்த மாதிரி திட்டலன்னா 2 நாள் அந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்க. யூனிட்டில் எல்லோரும் வந்து சார் உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. ஏன்னா என்னை திட்டவே இல்லையே சார் யாருமே அப்படின்வாங்க. ஆர்டிஸ்ட்டுக்கு வச்சுக்காம இவர் ஏதாவது தப்பாக லேட்டாக வந்தாருன்னு வச்சுக்கோங்க, வேறு யாராவது பிடிச்சி அசினே ஏய் எப்போ வர்ற, ஏய் சம்பளம் கொடுக்கலையா அவனுக்கு, ஏன் பேட்டா வாங்குறீங்களா டெய்லி அப்படின்னு மறுநாள் ராசியில் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தான் டோசன் ஒழுங்காக போய் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு.